புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கு 445 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான மனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளுக்கு 12 இடங்களிலும், காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகளுக்கு 3 இடங்களிலும், ஏனாம் மற்றும் மாகே தொகுதிகளுக்கு அந்தந்த தொகுதி என மொத்தம் 17 இடங்களில் மனுக்கள் பெறப்பட்டது. தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட மறுநாளே மனு தாக்கல் துவங்கியது. இருப்பினும் முதல் 2 நாள் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. அரசியல் கட்சிகளுக்குள் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட இழுபறி காரணமாக கடந்த 21ஆம் தேதி வரை 119 வேட்பாளர்கள் 135 மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். மனு தாக்கலின் இறுதி நாளான நேற்று மட்டும் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கு 326 வேட்பாளர்கள் 380 மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். இதன் மூலமாக மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கு 445 வேட்பாளர்கள் 515 மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரி முதலியார்பட்டி தொகுதியில் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்ட பாஜக கட்சியின் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் புதுச்சேரியின் வளர்ச்சி பாதை குறித்து பேசி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலியார்பட்டி தொகுதியில் பாஜக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜான்குமார் அவர்கள் வீடு வீடாக சென்று பாஜக கட்சியின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களால் கடந்த காலங்களில் புதுச்சேரி மாநிலம் அடைந்த வளர்ச்சி குறித்து பேசி பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். மேலும் மத்தியில் ஆளும் அரசு புதுச்சேரியும் ஆளும் பட்சத்தில் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உடனுக்குடன் கிடைக்கும் என்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் தமக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தான் வெற்றி பெற்றால் முதலியார்பேட்டை தொகுதியை புதுச்சேரியின் முன்னோடி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும் தனது தேர்தல் பிரசாரத்தில் பொதுமக்களிடம் தெரிவித்தார். தேர்தல் பிரசாரத்தின் போது பாஜக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் பலரும் உடனிருந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநர்கள் உரிமை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கு எதிரானதாக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநர்கள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி திருநர் மசோதா எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. கூட்டமைப்பு தலைவி ஷீதல் நாயக் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் திருநங்கைகளுக்கு உள்ள நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதன்படி கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், வயது தளர்வு முறை மற்றும் மதிப்பெண் தளர்வு வழங்க வேண்டும், வீட்டு வசதி திட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மனம் போன்ற கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேங்காய் உடைத்து வீடு வீடாக சென்று பிரசாரத்தை துவங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரசிற்கு 16 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்காமல் வேட்பாளர்களை அழைத்து பூஜை செய்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் 16 தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர் பட்டியலை நேற்று வெளியிட்டது. இதில் இந்திராநகர் தொகுதியில் போட்டியிட அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து இன்று காலை பிற்பகல் இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேங்காய் உடைத்து அப்பகுதியில் பரப்புரையை தொடங்கினார். அவர் அப்பகுதியில் உள்ள மக்களை வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க கோரி தீவிர பரப்புரை மேற்கொண்டார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களோடு வந்தடைந்தனர்.
பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வேலு தனது வேட்புமனுவை வழங்கினார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அரியங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திய கூட்டணியில் அரியங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு வேட்பாளராக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் மனைவி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் பகுதியில் உள்ள பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் அரியங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள 13 வேட்பாளர்களை திமுக அறிவித்திருக்கிறது. ஒரு தொகுதியை விசிகவிற்கு ஒதுக்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 தொகுதிகளை கொண்ட புதுவை சட்டசபைக்கு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் புதுவையில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிந்தது. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக நீண்ட இழுபறி நடந்தது. இதில் இறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளும் திமுகவிற்கு 14 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் திமுக போட்டியிட 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு தொகுதியை விசிகவிற்கு ஒதுக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வில்லியனூர் சிவா, மங்களம் ரங்கன், திருபுவனை அங்காளன், பாகூர் செந்தில்குமார், முதலியார்பேட்டை சம்பத், உப்பளம் அனிபால் கென்னடி, உருளையன்பேட்டை கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், ராஜ்பவன் இக்னேஷ் கண்ணன், காலாப்பட்டு ரமேஷ், கதிர்காமம் வடிவேலு, காரைக்கால் தெற்கு நாஜிம், நிரவி டிஆர்பட்டினம் நாக தியாகராஜன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் கீதா வேலழகன் திருபுவனை தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் கீதா வேலழகன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் போட்டியிட வேண்டி வெளியூரில் உள்ள சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து கீதா வேலழகன் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் போட்டியிட குமரனிடம் மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கீதா வேலழகன் ஆதரவாளர்கள் ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கீதா வேலழகனுக்கு அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பைத்திய சுவாமிகள் ஆலயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நடத்திய சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். பின்னர் சுவாமி தரிசனம் செய்த அவர் பூஜை நிறைவுக்கு பின் பிரசாதம் வழங்கி முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட எலும்புச்சை பழங்களையும் வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் தர்பூசணி சின்னத்தில் களம் காணும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வீடுதோறும் பிரசாரம் மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் தர்பூசணி சின்னத்தில் வேட்பாளராக களம் இறங்க உள்ள நிலையில் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று சாரம் பகுதிக்குட்பட்ட ஞான பிரகாச நகர் பகுதியில் வீடுதோறும் சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவராகிய நான் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளேன். எனக்கு உங்கள் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரசாரம் செய்தார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் உங்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று உறுதியளித்தனர். மேலும் பகுதி முழுவதும் பொதுமக்கள் ஆரவாரமாக வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்தனர். வரலாறு காணாத அளவில் வெற்றி பெற செய்வோம் காமராஜர் நகர் பாஜக நிர்வாகிகள் சூளுரை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதி பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி ஆதரவு திரட்டினார். இந்த கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் அனைவரும் ஒருமனதாக எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களித்து வரலாறு காணாத அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சூளுரைத்தனர். தொடர்ந்து பேசிய கர்நாடக பாஜக பொறுப்பாளர் பிரசாத் ஜி ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வெற்றி உறுதி பாஜக நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைத்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
பின்னர் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் தான் பார்த்தவரை பெரிய வளர்ச்சி இல்லை. தனியாக எதையும் சாதிக்க முடியாது. கூட்டணியின் மூலமே சாதிக்க முடியும். வெற்றி பெறும் வரை ஓய்வின்றி பணியாற்றுவேன். எல்ஜேகே கட்சி உறுப்பினர்கள் 30 தொகுதிகளிலும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். காமராஜர் நகர் தொகுதியில் ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்தப்படும். இந்தியாவின் வளர்ச்சியில் பாஜகவின் பங்கு மிக முக்கியமானது. எனவே கூட்டணி கட்சியான நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் பாபு, பாஜக மூத்த தலைவர் அன்பு செல்வம், தொகுதியின் பொறுப்பாளர் தாடி பாலாஜி, மொபைல் சரவணன், தொகுதியின் தலைவர் ஜெயக்குமார், பிரகாஷ் ராஜ், எல்ஜேகே தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், முழுநேர ஊழியர் மணிதரன் மற்றும் பொதுச் செயலாளர்கள் துரைசுவாமி, சுரேஷ், பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். தட்டாஞ்சாவடி சுயேட்சை வேட்பாளர் பங்காரம்மாள் கருணாகரன் ஜாலி ஹோம் நிறுவனர் புரோனோவை சந்தித்து ஆதரவு கோரினர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கிய புளோரன்ஸ் நைன்டின்கேர்ள் தேசிய விருதாளர் பங்காரம்மாள் கருணாகரன் ஜாலி ஹோம் நிறுவனர் தேசிய விருதாளர் புரோனோவை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். மகளிர் புடைசூழ நடைபெற்ற ஆதரவு கோரும் நிகழ்வில் உமா மகேஸ்வரி, மேரி சாந்தி, கோகுலலட்சுமி, முனைவர் லலிதாம்பிகை, முனைவர் புவனேஸ்வரி, திலீபா, விஜயலட்சுமி, பிரியங்கா, மலர்விழி, விஜயலட்சுமி மற்றும் தனசெல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். ஜாலிஹோ மாணவர்கள் பங்காரம்மாள் கருணாகரன் அவர்கள் வெற்றி பெற வேண்டி வாழ்த்து பாடல் பாடினர். உழவர்கரை தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக லாவண்யா வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக லாவண்யா நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சார்ந்த தனது ஆதரவாளர்களோடு பேரணியாக புறப்பட்டு மூலகுளம் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வெளியூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உழவர்கரை தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடும் லாவண்யா தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் நேற்று தேங்காய்திட்டில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளராக பணியாற்றி வந்த மோகன்தாஸ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் ஏம்பலம் தொகுதியில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலகிக் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட மோகன்தாஸ் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து தேங்காய்திட்டு மீன்வளத்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டமன்ற தேர்தலில் ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 14 ஆண்டுகளாக நடத்தப்படாத உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை தேர்தல்களை புறக்கணிக்கப் போவதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பேசுகையில், புதுச்சேரியில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. இதனால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 39 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு இதனை ஏற்க மறுத்துள்ளது. இதனால் ஜனநாயக மக்களாட்சி இன்னும் உருவாகவில்லை என்றார். புதுச்சேரியில் தேர்தல் இன்று பணத்தின் போட்டியாக மாறியுள்ளது. கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு பணபலமே வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தேர்தல் ஜனநாயகம் வெகுவாக பணநாயகமாக மாறி வருகிறது. தேர்தலில் அதிக பணம் செலுத்தும் வேட்பாளரே வெற்றி பெறும் நிலை உருவாகியுள்ளது என்று கவலை தெரிவித்தார். 1962க்கு முன்னர் பிறந்தவர்களே புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர்கள் ஆவார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிற மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுகின்றனர்.
இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் புதுச்சேரியை சாராத 30 பேர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது. எனவே இதையெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இதுபோன்ற காரணங்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மணவெளி தொகுதியில் வேட்பாளர் ராமு நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் நேய மக்கள் கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ராமு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராமு பூர்ணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் 2 தொகுதிகள் போட்டியிட தேமுதிக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மாலையோடு நிறைவு பெற்றது. இந்நிலையில் தேமுதிக சார்பில் நெட்டப்பாக்கம் தொகுதிகள் புதுவை மாநில செயலாளர் வேலு மற்றும் ஏனாம் தொகுதிகள் மணிகண்டன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் தேமுதிக இடம்பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் தொகுதி ஒதுக்கப்படாததால் தேமுதிக தனித்து போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் காங்கிரஸ் 18, திமுக 12, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலா ஒரு தொகுதியில் போட்டியிடுகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் அதிக தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் மேலும் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். நெல்லித்தோப்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தேர்தல் சின்னமான தர்பூசணியை வழங்கி கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் ஜெயக்குமார் அவர்கள் கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து தன்னை வேட்பாளராக அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் கட்சியின் சின்னமான தர்பூசணியை வழங்கி அவரது தேர்தல் பிரசாரத்தை தொடங்கி வைத்தார். மேலும் ஜெயக்குமார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்.